அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த அவர் காலையில் அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். மாலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்வதற்கு முன் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்கும், அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பயன் தராது என்றும் அவர் தெரிவித்தார். டீலிமிட்டேஷன் என்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை நடத்தப்பட வேண்டுமானால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமாக நடத்தியே ஆக வேண்டும். அது சாதி வாரியாக எடுக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அதிமுக பாஜகவோடு தான் கூட்டணி அமைக்கும், பாஜக அதிமுக இல்லாமல் தேர்தலை சந்திக்காது. இது அனைவரும் அறிந்த உண்மை, எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவர்கள் கூட்டணி அமைக்காமல் தனித்தனியே நின்றால்தான் நாம் ஆச்சரியப்பட வேண்டும். அவர்கள் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள், அதுதான் நடக்கப் போகிறது. அது அதிமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. விஜய் என்பவர் யார்? அவர் தமிழக மக்களுக்காக என்ன செய்துள்ளார் என தாவேக தலைவர் விஜய் குறித்து அமைச்சர் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை கொளத்தூரை அடுத்த செங்கல்வராயன் தெரு, GKM காலனி உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் அளிக்கும் அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியை அமைச்சர்கள் சேகர்பாபு, காந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி, விஜய் என்பவர் சிறந்த நடிகர், அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் தலைவராக தமிழக மக்களுக்கு என்ன செய்தார் என கேள்வி எழுப்பினர். இல்லை, இதுதான் தப்பு. இது நீங்கள் வந்து ப்ரெஸ் எல்லாம் தராத்த இருக்குது. யார் ஹூ இஸ் விஜய், அவர் எழுது என்ன அது சொல்லுங்க முதல்ல. நீங்கள் கேட்குறீங்க, இத்தனை வருஷமாக அவர் நடிச்சிருந்தார், நல்ல நடிகர், அதில் எந்த குறையும் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஐயோயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர், அப்படியே தலை இப்படி காட்டி அப்படி காட்டிட்டு. இது அரசியல். என்ன பொதுமக்களுக்காக அவர் பண்ணார் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லுங்கள். அவர் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.